புதுச்சேரியில் புதியதாக நியமிக்கப்பட்டிருக்கும் 3 நியமன எம்எல்ஏக்களுக்கும் நோட்டீஸ் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காங்கிரஸ் எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் தொடர்ந்த வழக்கில் மத்திய உள்துறை அமைச்சகம் பதில் தரவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. புதுச்சேரியில் புதியதாக 3 பாரதிய ஜனதாவினர் நியமன எம்எல்ஏக்களாக நேற்று மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டு இன்று காலை 8 மணி அளவில் ரகசியமாக அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ரகசியமாக அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அரசியல் புயலை புதுச்சேரியில் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை எதிர்த்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை எதிர்த்து முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்கிற பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கும் நிலையில் அந்த 3 நியமன எம்எல்ஏக்களுக்கும் உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்ற 3 நியமன எம்எல்ஏக்களுக்கும் உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 3 பேரை நியமன எம்எல்ஏக்களாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ரகசியமாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் என்ற செய்தியை நாம் சற்று முன்பு பார்த்திருந்தோம். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த புதுச்சேரி மாநில தலைவர் சாமிநாதன், பொருளாளர் சங்கர், செல்வகணபதி ஆகியோருக்கு ஆளுநர் மாளிகையில் சுமார் 8 மணி அளவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி. அப்போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோ குடும்பத்தினரோ உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. மேலும் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கும் கூட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி வரலாற்றில் முதன்முறையாக ஆளுநரே சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருப்பது பெரும் புயலை கிளப்பியது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். முகேஷ், உயர்நீதிமன்ற உத்தரவின் விரிவான சாராம்சங்களை சொல்லுங்கள். வேதல், இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் கடந்த வாரம் தொடரப்பட்ட பொழுது நியமனங்கள் எதுவும் நடைபெற்றதாக தகவல் வெளியாகவில்லை. ஆனால் தற்போது 3 பேரும் நியமிக்கப்பட்டது தொடர்பாக, அதாவது செல்வ கணபதி, சங்கர் உள்ளிட்ட 3 பேர் நியமிக்கப்பட்டது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது ஏற்கனவே ஜூன் 23ஆம் தேதியே நியமிக்கப்பட்டதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனால் தங்களது கோரிக்கையை அதாவது அமைச்சரவை கலந்தாலோசிக்காமல் நியமன உறுப்பினர்களை பரிந்துரைக்கக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்திருந்தார் லட்சுமி நாராயணன். அந்த கோரிக்கையில் மாற்றம் செய்து தற்போது நியமனங்களை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் புதுச்சேரி மாநில அமைச்சரவையுடன் கலந்தாலோசித்த பிறகுதான் நியமன உறுப்பினர்களை பரிந்துரைக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு மதியத்துக்கு மேல் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் லட்சுமி நாராயணன் தரப்பு மூத்த வழக்கறிஞர் வி டி கோபாலன் தலைமை நீதிபதி அவரோடு ஆஜராகி இதுபோன்று தங்களது கூடுதல் மனு தாக்கல் செய்திருக்கோம். மாற்றி அமைக்கப்பட்ட தங்களது கோரிக்கை தொடர்பாக இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இந்த வழக்கில் ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகமும் புதுச்சேரி அரசும் எதிர் மனுதாரர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். புதிய மனுவில் உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளரும் அதே போல புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நியமன எம்எல்ஏக்களையும் எதிர் மனுதாரர்களாக சேர்த்துள்ளோம். எனவே அவர்களையும் இந்த வழக்கில் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்ட எம்எல்ஏக்களான சுவாமிநாதன், கல்வியாளர் செல்வ கணபதி மற்றும் தொழிலதிபர் சங்கர் ஆகியோரை எதிர்மதியாக சேர்த்திருக்கிறோம் என்று நீதிபதியிடம் முறையிட்டனர். இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 3 நோட்டீஸ் அனுப்பவும் அவர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகவும் உத்தரவிட்டு வழக்கு 1 வாரத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஏற்கனவே மத்திய அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதால் அவர்கள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வெங்கடேசன் தரப்பில் விளக்கம் கேட்டபொழுது நம் தரப்பில் விளக்கம் கேட்டபொழுது மத்திய அரசு செய்துள்ள நியமனங்களும் முழுக்க சட்டப்பூர்வமானதான், இது சட்டத்திற்கு விரோதமாக எவ்வித நியமனங்களும் நடைபெறவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தங்களது பதில் மனுவை விரைவில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். வேதவள்ளி, இந்த வழக்கை பொறுத்தவரையில இன்று மதியம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் காலையிலேயே இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல மனுதாரர்கள் தங்களுடைய மனுவில் தெரிவித்திருந்த விஷயங்களை நினைவுபடுத்த முடியுமா? இது மனுதாரர்கள் தரப்புல என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா, வழக்கமாக ஒரு மாநிலத்திற்கான நியமன உறுப்பினர்களை பரிந்துரைக்கும் பொழுது அந்த மாநில அமைச்சரவையுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று ஒரு விதி உள்ளது. அது முறைப்படியாக பின்பற்றவில்லை. கடந்த 1 வருடத்திற்கு மேலாக மத்திய அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியில் பொறுப்பிருக்கின்ற அமைச்சரவைக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடும் மோதல்களும் காரணமாக தான் இந்த நியமிக்கப்பட்ட உறுப்பினர் நியமன எம்எல்ஏக்களுக்கு விவகாரத்தில் கூட அமைச்சரவை கலந்தாலோசிக்காமல் அரசு அதிகாரிகளை, புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளே தன்னிச்சையாக செயல்பட்டது மத்திய அரசுக்கு பெயர்களை பரிந்துரைத்துள்ளார். முகேஷ் சற்று இணைப்பில் இருங்கள். தற்போது புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்மோடு இணைப்பில் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நன்றி திரு நாராயணசாமி, இணைப்பில் வந்திருப்பதற்கு மிக்க நன்றி. தற்போது சென்னை உயர்நீதிமன்றம்
புதியதாக நியமிக்கப்பட்ட 3 நியமன எம்எல்ஏக்களும் பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி அரசிற்கும் நோட்டீஸ் அனுப்பி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது ஏற்கனவே லட்சுமி நாராயணன் என்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கமானது மாநில அரசினுடைய பரிந்துரை இல்லாமல் 3 நியமன உறுப்பினர்களை நியமிக்கக்கூடாது என்று வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வரும்பொழுது மத்திய அரசுடைய வழக்கறிஞர் அவர்கள் தாங்கள் இதுவரை யாரையும் நியமிக்கவில்லை என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார்கள். அப்பொழுது எங்கள் தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் தடை கேட்கும் பொழுது அவர்கள் மீறி செய்தால் அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னதாக எனக்கு தகவல் கிடைத்தது. இதற்கிடையில் 3 பேர்களை மத்திய அரசு நியமித்து அந்த அரசாணை இங்கு மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் தேதி குறிப்பிடுவதற்கு தயாராக இருந்த சமயத்தில் அதற்குள் துணைநிலை ஆளுநருடைய அலுவலகத்துக்கு சென்று அங்கே பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். அந்த பதவி பிரமாணம் செய்ததே தவறு. அதற்கான அதிகாரம் சபாநாயகருக்கு தான் உண்டு. துணைநிலை ஆளுநருக்கு, அதாவது சபாநாயகருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த பிறகு அதை துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்ததே செல்லாது. இது மட்டுமல்லாமல் அந்த 3 உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தீவிர உறுப்பினர்கள். குறிப்பாக சாமிநாதன் அவர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அவர் அந்த வழக்கில் குறிப்பாக அவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் நின்று தோல்வி பெற்றவர். அதாவது டெபாசிட் இழந்தாரு. அவர் பேர்ல கிரிமினல் குற்ற வழக்கு இருக்கு. அதே போல செல்வ கணபதி அவர்கள் பேர்லயும் கிரிமினல் குற்ற வழக்கு இருக்கு. அந்த சங்கர் என்றவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளர். இவர் சங்கர் என்றவர் அந்த அந்த கட்சியுடைய பொருளாளர். குறிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த செல்வ கணபதி பேரில் கிரிமினல் வழக்கு இருக்கு. அவர் RSS இயக்கத்தை சேர்ந்தவர். குறிப்பாக அவர்கள் கிரிமினல் வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களாம் போட்டிருக்கிறாங்க. இது முழுவதும் செல்லாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய விதிமுறைகள் படியும், அது மட்டுமல்லாமல் நம்முடைய புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்படியும் செல்லாது என்பதுதான் எங்களுடைய வாதம். அதை சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அவர்களுக்கு, அதாவது உத்தரவு கோர்ட்ல வழக்கு இருக்கும்போது நியமித்து அவர்கள் பதவி ஏற்றுக் கொண்டதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்த மாண்புமிகு லட்சுமி நாராயணன் அவர்களுடைய மனுவை கோர்ட்டானது ஏற்றுக்கொண்டு அந்த 3 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. அவர் என்ன பதில் சொல்றார் என்பதை பார்ப்போம். செய்தியாளர்களை கூட உள்ளே செய்தி சேகரிக்க அனுமதிக்காமல் ஒரு ரகசியமாக ஒரு பதவி பிரமாணம் இன்று காலையில் நடைபெற்றிருக்கிறது. இது கடுமையான விமர்சனங்களை சந்தித்திருந்தாலும் கூட தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டே இந்த பதவி பிரமாணத்தை செய்து வைத்திருப்பதாக கிரண்பேடி அவர்கள் கூறியிருக்கிறார். அதற்கு நீங்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறீர்கள்? அதாவது துணைநிலை ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். இது சம்பந்தமா அவருடைய கருத்துக்கு நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது. அதாவது அவர் துணைநிலை ஆளுநர் வந்ததிலிருந்து புதுச்சேரி மாநிலத்தில் விதிமுறைகளை மீறி செயல்படாது என்று பலமுறை நாங்கள் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர்களுக்கும் கூறியிருக்கிறோம். அவர் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக செயல்படாமல் ஒரு தன்னார் தொண்டு நிறுவனம் மோடி செயல்படுறாங்கன்றதை கூறியிருக்கிறோம். இது சம்பந்தமா மத்திய அரசும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கும் நினைக்கிறேன். திரு நாராயணசாமி, இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.